சோல்ஜர். பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து எல்லா ஆக்டருக்கும் எதிராக யாராவது ஆக்டர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து போட்டி இருக்கும். உதாரணத்துக்கு தளபதி, ரஜினி, கமல், விக்ரம், சூர்யா, ஆர்யா, விஷால் அப்படின்னு இருக்கும். பட் வந்து இது வந்து தொழில் போட்டி தான். அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, சிரிச்சுக்குவாங்க. பழனிசாமி மட்டும் ரசிகர் நடிச்சுக்குவாங்க, ஏன்னா நேர்ந்து விட்டவங்க தானே அதனால. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை. ஒரு நடிகருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். வெஞ்சன்ஸ் வந்து எப்படியாவது காட்டுவாங்க, நச்சக்கமாக அடிச்சுக்குவாங்க. இதாவது நம்ம ஊரே பரவாயில்ல, பாலிவுட்டில் இறங்கி அடித்து சண்டை போட்டு சட்டை கிழிஞ்செல்லாம் வேற ஒரு கதை. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற சண்டைகளை பற்றி தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து மாதிரி லைக் பண்ணுங்க. இப்போ புதுசாக ஹைப் ஆப்ஷன் வந்துடுறீங்க, ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, ஒரு சில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது ரஜினிகாந்த் விசஸ் சத்யராஜ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து சத்யராஜ் ரஜினிகாந்தை போல்றது என்ன, 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரே ஆள் வந்து ரஜினி சார். ரஜினிகாந்த் சத்யராஜை போல்றது என்ன, ரெண்டு பேரும் வந்து நட்பு மொழியை வந்து பொழிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து நடிக்கிறது இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கிற படம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே சேர்ந்து நடிச்சிருந்துருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து சில தொழில் போட்டிகளாக இருந்திருக்கும். என்ன பிரச்சனை பண்ணா இது தொழில் போட்டியை தாண்டி அவங்களுக்குள்ள வந்து ஒரு வெஞ்சன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர் கண்டு கூட மாட்டார், பாட்டுனாலே பார்த்துட்டு இருப்பாரு. சத்யராஜ் தான் பார்த்தீங்கன்னா வந்து வேண்ட ரஜினிகாந்த் சீனி ரொம்ப இருப்பாரு. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? குறிப்பாக சொல்லணும்னா இந்த காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரஜினிகாந்த் வந்து கன்னடிகா, அவரு கன்னடாவில் தான் இங்கே வந்தாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்போ காவிரி பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜ் வேணும்ட்டே வெஞ்சன்ஸை காட்டுறதுக்காகவே ரஜினிகாந்தை பாதி திட்டுறா மாதிரியே திட்டு கடுப்பா. அப்படி அதுவும் எப்படின்னா ரஜினிகாந்த் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ற மாதிரி பக்கத்துல வச்சுக்கிட்டே வந்து தலைவன் வந்து பயங்கர திட்டுவா அப்படி சத்யராஜ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்னு எப்படின்னா வந்து யார் பேரை சொன்னா கைத்தட்டு விழும், இதை பண்றதுக்கு போய் நாக்கு போட்டு சாவையா அப்படின்ட்டு வீரவாசம் பேசிட்டு இருப்பாரு ஒரு காலத்துல. அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறத விட நாக்கு புடுங்கிட்டு சாவாடா. இது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் போட்டியா இல்லை ரஜினி மேல் கொண்ட ஒரு தாழ்ப்புணர்ச்சியா பொறாமையா அப்படின்றது தெரியாது, அது அவங்க தான் தெரியும். பட் இவர் வந்து வேணுன்ட்டு ரஜினிகாந்த் சீன்ற மாதிரி பல வேலை பார்த்துருப்பாரு. ஏன் மூவிஸ்ல கூட நான் எப்போ வருவேன் ஏது வருவேன், அரசியலுக்கு வரவே மாட்டேன் அப்படின்றது, அரசியலுக்கு வர்றேன்னு உதாரணம் விடுறது இதுக்கு தானா, படத்துக்குள்ளே வந்து சட்டையர் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தையும் சத்யராஜ் பண்ணிட்டு இருந்தாரு. இமயமலை அடிவாரத்துக்கு போய் கொஞ்ச நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடலான்னு முடிவு பண்ணிட்டேன். குறிப்பாக சொல்லலாம்னா இப்போ கூலியில வந்து ஃப்ரெண்டாக நடிக்கிறாரு. இன்னொரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாரத் ஹீரோ இவர் வில்லன் வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஹீரோ வில்லன் காம்பினேஷன் நடிச்சு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பெரிய பட்ஜெட் படம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் தான் சிவாஜி. உண்மையிலேங்க சிவாஜி படத்தில் முதல்ல வில்லனா காஸ்ட் அந்த யார் அப்படின்னா சத்யராஜ் தான். சத்யராஜ் தான் பிளான் பண்ணாங்க. அதை போய் கேட்டாங்களாமா, நீங்கள் தான் நடிக்க வரணும் வில்லடிங்க அப்படின்னு கேட்டாங்களாமா. நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியார் அப்படின்னா, நான் வந்து வில்லன் நடிக்கணுமா, என் படத்தில் அவர் வந்து வில்லன் நடிச்சார் அப்படின்னா நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு நெக்கலா பேச இல்ல. ஆக்சுவலி கூலி ஆடியோ லான்ச்லேயே சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு, அவருக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவல் சேலரி தரோன்னு வாங்கன்னு சொல்லியும் அவர் வரலையாம். அதான் வராம வந்து பிரச்சனை பண்ணாராமா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து ஹீரோ நடிச்சிட்டு இருந்தாரு, ஹீரோவா நடிச்சு ஃபீல்ட் ஆகிட்டு இருந்த காலம் அது. அதனால அந்த ஹீரோ மதப்பில் வந்து சொல்லிட்டு அப்படி விலகுது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூலி படத்துல ப்ரொமோஷன்ல ஸ்ருதிஹாசன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து அந்த மாதிரிலாம் கேட்கலீங்க, நான் இப்போ ஹீரோவா இருந்தேன், எப்படி வேலை நடிக்கிறது, அதனால தான் நடிக்கலீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெப்பன் படத்தை ப்ரொமோஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி படத்துல வந்து எனக்கு ரஜினி ஈக்குவலா வந்து ஒரு கேரக்டர் இல்லைங்க, அதனால நான் நடிக்கல அப்படின்ட்டு நெக்கலா பேசியிருப்பாரு. சிவாஜி படத்துல ரஜினி அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதிகேசவன் தான். ஆதிகேசவன் என்ன பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம்னா, பட் இனி வந்து கழுதை தேஞ்சு கட்டரமானதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஹீரோ நல்லப்பா, ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட அப்பா கட்டப்பா, ஒரே கட்டப்பான்ட்டு இந்த ரோல் அடிச்சதுனால சரி ஓகே காலம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் நடிக்க வந்துட்டாரு பொழுது. ஸோ எது எப்படியோ கூலி படத்தோட ஆடியோ லான்ச்ல எல்லாம் நண்பராகி ஃப்ரெண்ட் ஆகி பசங்கன்னா இதான்ப்பா பசங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நல்ல விஷயம். அடுத்தா பார்க்க போறது மிஷ்கின் விசஸ் புரட்சி தளபதி. நம்மளாம் தெரிஞ்சிருக்கோம் மிஷ்கின் வந்து எப்படிப்பட்ட இயக்குனர், எப்படி தரமான படம் எடுப்பாரு, எப்படி காலுக்கெல்லாம் ஷாட் போடுவாரு. பாஸ் என்ன பேசுறீங்க எடிட்டர், ஷாட்டியா கேமரா ஃப்ரேம், அதான் சொன்னேன், தப்பா எதுவும் இல்லையே.
காலுக்கு வந்து கேமரா வச்சு ஆங்கிள்லாம் வைப்பார் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஆகஸ்ட் தான் டேரக்டராக இருக்கும் பொழுது இவர் படத்தில் ஹீரோவாக்கணும் அப்படின்னு வந்தவர் தான் விஷால்லாம் சேர்ந்து படம் எடுத்தாங்க. துப்பறிவாளன் அப்படின்னு ஒரு படம் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படியே அடாப்ட் பண்ணி எடுத்தாங்க. அந்த படம் வந்து ஓரளவு ஹிட் ஆச்சு, காசு பார்த்துட்டாங்க. இப்போ அதுக்கு பாட்டு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு பாட்டு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதே சமயம் தான் வந்து விஷால் என்ன போகும் இடமெல்லாம் வெற்றியோ வெற்றின்ட்டு நடிகர் சங்கத்தில் வெற்றி, ப்ரொடியூசர் சங்கத்தில் வெற்றி, நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. இந்த வெற்றியை கொண்டாடு விதமா நம்ம மிஸ்கின் சாருக்கு வந்து ஏதோ ஒரு பதவி ஒன்று கொடுத்தாங்க. திருட்டு விசிடி ஒழிப்பு இதுவோ ஏதோ கொடுத்து அது கௌரவப்படுத்தினாரு நம்ம விஷால் அண்ணன். பட் என்ன போச்சு, துப்பறிவாளன் 2 வந்து இந்தியாவிலே கிடையாது, லண்டன்ல ஷெர்லாக் ஹோம்ஸை பார்த்து ஆட்டையை போட்டு இந்தியாவில் எடுத்தோம். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரிஜினல் ஊர் லண்டனு, அங்கேயே போய் எடுத்துடலாம், அங்கே எடுக்காமல் பிளான் போட்டு லொக்கேஷன் எல்லாம் பார்த்துருக்காங்க. பட் என்ன ஆச்சு, இதை கொடுக்கல் வாங்கல, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு மட்டுமே 10 to 30 கோடி கிட்ட செலவாகி போயிடுச்சு. படமே ஷூட் எடுக்கல, வெறும் ஸ்கிரிப்ட் எதுக்கு இத்தனை கோடி செலவு அப்படின்ட்டு விஷயம் வந்து கணக்கு கேட்க இவர் வந்து ஒரு கணக்கு சொல்ல, இதுக்கப்புறம் நீ எடுக்க வேணாம், நானே டைரக்டர் தான், நானே எடுத்து கிளம்புன்ட்டு மிஸ்கின் ஐயா வந்து இவரை தப்பா பேச இதுவே பெரிய பஞ்சாயத்து ஆகி இது இவங்களுக்குள்ளேயே காது வச்சாலும் வச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. 4 பேர் 4 தான் பேசுவாங்க தெரியுமா, அதே 3 பேர் சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு போயிருவாங்க. அந்த லெவலே இருந்திருக்கும். ஆனா நம்ம மிஸ்கின் சாரே வந்து வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஏதோ ஒரு ஆடியோ லஞ்ச் போகுது, அங்க போயிட்டு பொறுக்கி என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்டா சார் அப்படின்ட்டு இவரே எனக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லா வார்த்தையும் இவரே சொல்லிட்டா. அப்படி இதுக்கப்புறம் என்ன வெளியே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் எங்கிருந்து பாடுகிறதுன்ட்டு இவர் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு துப்பறிவாளன் இவரே எடுக்கிறாரு, விஷால் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வருஷமா அந்த ப்ரொடக்ஷன்லேயே இருக்குது, படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று சேரவே இல்லை. துப்பறிவாளனும் கடவுள போயிடுச்சு, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காத்த பறந்து போயிடுச்சு. இல்ல ஆக்சுவலி அந்த துப்பறிவாளன் 2 ஸ்டார்ட் ஆகும்போது தான் சன் டிவில ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தார் விஷால், சன் நாம் ஒருவர் அப்படின்ட்டு கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வந்து அவரோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் அந்த படம் எடுக்காம போச்சு, இதுல டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஷூட்டிங்க்கு போகலன்னு தான் படம் நின்று போச்சுன்ட்டு சொன்னாங்க. 6 ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, நான் நம்புறது. மிஸ்கினா தான் சொன்னாரு, ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி வாங்கிட்டாங்க, படத்தை நானே பாத்துக்கிறேன், உனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை போடா இது அப்படின்ட்டு ஸ்திதி அமைச்சு விட்டாங்க அப்படின்னு மிஸ்கினா தான் சொன்னாரு. மிஸ்கின் எப்ப சொன்னாரு, போய் வீடியோ போய் பாரு, போய் யூடியூப்ல இருக்கும் பாரு. ஸோ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை தமிழ் சினிமாவில். அடுத்தா பார்க்க போறது வைரமுத்து என்கிற காஜி முத்து. நம்ம கவிஞர் வைரமுத்து பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு வந்து லிரிக்ஸ்ட் வேலை பார்த்துருக்காரு, கவிஞராக வேலை பார்த்துருக்காரு, பல படங்களுக்கு வந்து பாடலாசிரியராக இருந்திருக்காரு, பல பாடல் எழுதி இருந்திருக்காரு. என்ன மண்ணில் இருக்கும் புதையலை செயற்கை கோளறியும், பெண்ணில் இருக்கும் புதையலை இயற்கை தான் அறியும். இந்த ஒரே லைனை மட்டும் பல படத்தை எழுதி விட்டுருவாரு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து பல காஜி கவிதைகளை வந்து எழுதி ஃபேமஸ் ஆனவர், நல்ல கவிஞர் தான் வச்சுங்களேன். பட் என்ன பிரச்சனை பண்ணா, இவர் வந்து காஜி ஜனத்தை வந்து கவிதையில மட்டும் இல்லாம கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி விற்கிற மாதிரி பல கண்ணிகள் மேல வெடி போட பார்த்தாரு. அதனால இப்ப வந்து புகஞ்சு போயிருக்காரு. சரியா சொல்லணும்னா நம்ம சின்மையை எடுத்துக்கலாம், அப்புறம் சுவிட்சாக்கா எடுத்துக்கலாம். இவர் 2 பேரும் தான் இவரை போட்டு பொழக்காத இடமே கிடையாது. காரணம் வந்து இவர் பண்ண சேட்டை தான். இவர் என்ன பண்ணாலும் அங்கே தெரியும், இவர் சரின்னு சொல்ல விரும்பல, இவர் பண்ணது மிகப்பெரிய ஐயக்கதனம் தான். ஓகே, ஆனால் தலைவன் வந்து குஜரா தான் இருக்காரு, குஜாலா. அவர் தப்பு பண்ணதுக்காக அவரை யாருமே வந்து தண்டிக்கல. இவர் பண்ணாருன்னு சொன்ன சின்மையை ரெட் கார்டு கொடுத்து பேனே பண்ணிட்டாங்க, பாடக்கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் இந்த முத்துமுறை பாட்டில் கூட வந்து அவங்க விஷயம் கட் பண்ணிட்டு அசோகன் மாதிரி மெமிகிரி பண்ற தீவாய்ஸை போட்டு விட்டானுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே சின்மை விசஸ் வைரமுத்து அப்படின்ற சண்டை பெருசா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சின்மை ஏதாவது ஒரு பிரஸ் மீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க எதுக்கு வந்தாங்க, என்ன பிரச்சனை வந்தாங்க, அதை யாரும் கேட்கல. சம்மந்தமே இல்லாம வைரமுத்து பத்தி பேசியிருக்காரு, அதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்ட்டு வேணும்ட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி தான் மீடியாவும் கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்களாம் அறிவே இல்லையா, இது எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட கேஸு, உங்களாம் என்னத்தை நீயும் உடுக்க சொல்ல விரும்பல. பட் என்ன பிரச்சனை பண்ணா இதில் சொல்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதமானவனு இருக்குல்ல, இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. இவங்க மேலே உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு யாரும் விசாரிச்சா மாதிரியும் தெரில, கேட்ட மாதிரியும் தெரில. பாதிக்கப்பட்டு இவங்க தான் எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க, இவங்க ரெக்கார்டு பண்ணி தூக்கிட்டாங்க. ஒரு அக்கா பாவம் முத்து முத்து முத்துமா ஷாம்பு பாட்டிலு குத்தருமா அப்படின்ட்டு சுச்சித்ரா அக்கா வந்து இன்ஸ்டாகிராம் போட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. இதில் வேற வந்து ஏதோ ஒரு கேஸ் ஏதோ ஒரு விஷயம் போல திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு போல இருக்கு நம்ம வைரமுத்து ஐயா எழுதின உரையில வந்து பிழை இருக்கிறது அப்படின்ட்டு பல பேர் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, ஆன்லைன்ல வந்து பேசியிருந்திருக்காங்க. அதை பத்தி ஒரு டிவி சேனல் நியூஸ் போடும்போது சின்மையாக்கா போயிட்டு ஐயாவை போய் தப்பு தப்பா வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து மீம் போட்டிருந்தானுங்க. உண்மையா போயான்னு தெரியல, மீம்ல தான் பார்த்தேன் நாடு. ஸோ வந்து இதுவுமே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு சண்டை. அடுத்த பார்க்க போகிறது காக்கா கழுகு சண்டை.
இது பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் சண்டை. ஓகே, சண்டைன்றதை விட சம்மந்தப்பட்ட 2 ஆளுங்க சண்டை போட்டுக்கல, ஆளாலும் பேசி சின்ன பிரச்சனை ஊதி பெருசாக்கி கும்பாபிஷேகம் பண்ணி விட்டாங்க. இந்த பிரச்சனையில் என்ன பிரச்சனைனா, கடந்த சில ஆண்டுகளாக வந்து சூப்பர் ஸ்டார் நடித்த பெரும்பாலான படங்கள் ஓடல, நிறைய கேப் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து சூப்பர் ஸ்டாரா இளைய தளபதி வந்துட்டாரு. அவர் வந்து கரியரை உச்சத்துக்கு போயிட்டாரு. ஏன் நம்ம சூப்பர் ஸ்டாரே மிஞ்சிட்டு மேலே போயிட்டா. அப்படி இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இது அவ்வளோதான் ரஜினிகாந்த் அவ்வளோதான் அப்படின்னு பல பேசிட்டு இருந்தாங்க. இவர் சூப்பர் ஸ்டாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் மனசில் வச்சுக்கிட்ட என்னமோ வந்து ஜெயலலிதா ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு காக்கா கழுகு கதையை சொல்லியிருந்திருப்பாரு. காக்கா வந்து எவ்வளோதான் உயர்ப்பு ஆசைப்படும், ஆனால் கழுகு மிஞ்ச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு. இந்த கதையை வச்சுக்கிட்டு காக்கானா வந்து தளபதி, கழுகுனா வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படின்ட்டு ஆளாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சானுங்க. நீ எப்படி சொல்லலான்ட்டு தளபதி ஃபேன்ஸ் பல பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. இது பெரிய பிரச்சனை ஆச்சு. இது பத்தாவது வந்து நம்ம தளபதி காடுனா வந்து சிங்கம், புலி, காக்கா, கழுகு அப்படின்னு ஒண்ணு, இந்த காக்கா கழுகு இது இன்னும் பூராகரமாச்சு. இப்போ வந்து நாச்சு தளபதி எவனுமே கண்டுக்கல. தலையை தூக்கி ஓரமா போட்டு கழுகை கொண்டு வந்து காக்கா கழுகு சண்டை ஆகிட்டானுங்க. காக்காவா கழுகா அப்படின்ட்டு ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு தான் சண்டை போட்டுருந்தானுங்க. இது பத்தாவதுக்கு என்னாச்சு அப்படின்னா, லியோ படம் வசனகர்த்தாக ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு ரத்னகுமார். அவர் வந்து குழு குழு அப்படின்னு படமும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. லியோ படம் சக்சஸ் மீட்ல வந்து வாய் துடுக்கா கழுகு எவ்வளோதான் மேலே பிறந்தாலும் சாப்பிட கீழே வந்துதான் ஆகணும் அப்படின்னு நெக்லா பேச இது பெரிய கான்ட்ரவர்சியாக இன்டர்நெட்ல அவன் வந்து போட்டு தேக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏண்டா நானே மிகப்பெரிய கழுகு ஃபேன்டா, நீடா எங்க கிட்ட காசு எங்காலே திட்டுற அப்படின்ட்டு அந்த சீனெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. அது டிவியில் பண்ணும்போதே கட்டு, ஆன்லைனில் அப்லோட் பண்ணும் போதும் அந்த சீனை கட் பண்ணி தான் இப்படி அப்படின்னா சன் பிக்சர்ஸ். உண்மையிலே சொல்லுங்க, விஜய் படத்தை எடுத்தது நம்ம லோக்கியனன் தான். லோக்கியனனை வந்து வச்சு இன்னொரு பணம் கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார். ஆனா காக்கா கழுகு சண்டைக்காக வசனம் பேச தெரியுமா, கழுகு எவ்வளவு தூரம் கீழே வந்துதான் ஆகணும்ட்டு அவரை தூக்கிட்டாங்க. இந்த கூலி படத்துல மூடிட்டு இருந்துருக்கலாம்ல, ஏன்னா இதுக்கு தேவையில்லாத வேலை பாண்டிசம் காட்டாம கம்முன்னு இருந்திருந்தா இந்த படத்துல வந்து நம்ம லோக்கியனை கூட்டு வந்திருப்பாரு, ஒர்க் பண்ண வச்சிருப்பாரு. அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஒருத்தன் போட்டிருக்கான் இந்த மாதிரி பேசினவர் தான் கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து ட்விட்டர்ல வந்து போஸ்ட் போட்டா காசு தரேன்னு சொன்னா அதுக்காக வந்து ஒரே ட்விட்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு, இந்த பரிதாரணிக்கு போயிட்டாருன்ட்டு அவன் எழுதிட்டு இருக்கானுங்க. ரத்னகுமாரோட விக்கிபீடியால ஃபில்மோகிராஃபில கோ ரைட்டர் கூலிலன்னு போட்டிருக்கு. ஆஃப்டர் ஃபைனல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அவர் தள்ளி விட்டாங்க. காக்கா இது பேசுறதுக்கு முன்னாடி கோ ரைட்டரா இருந்திருக்காரு போல. இவர் இந்த மாதிரி பேசி கான்ட்ராக்ட் ஆனவன தூக்கு வெட்டவன அப்படின்னு சொல்லி தான் வந்து துண்டா வெட்டி தள்ளி விட்டுருக்காங்க. இப்ப தயார் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல, எந்த ஒரு ஒர்க் பண்றாருன்னு தெரியல. 2 பேருமே சண்டை போடும் போது நம்ம இன்னும் வேடிக்கை பார்க்கணும். ஓகே, அந்த மாதிரி குறுக்கு போந்து வந்து நம்ம கருத்து சொல்ற கலாகரன்ற பேர்ல உள்ள புகுது பண்ணா அவங்க போன சந்துக்குவாங்க. சூப்பர் ஸ்டார்னா அவர் மட்டும் இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். கழுகுனா அவர் படுத்தாங்க அவங்க ஒன்று சந்திப்பாங்க. கூட போனது நம்ம தான் வந்து வாய்ப்பு இல்லாம வீட்டில் உட்காரணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியனோட எல்லா படத்தை பற்றியும் நம்ம சூப்பர் ஸ்டார் பேசியிருந்திருப்பாரு. ஆனால் லியோ படத்தையும் மாஸ்டர் படத்தையும் சென்சார் பண்ணிருப்பாரு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது வெஞ்சன்ஸு வேணும்ட்டே வந்து தளபதி மேலே இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா தளபதி வந்து வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து சன் பிக்சர்ஸ் சொந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது பேசினா உள்ளுக்குள்ள ஏதாவது ஆகும் வந்து கட் பண்ணிட்டாங்க, சென்சார் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே வச்சு பார்த்தா உண்மைன்னு தெரியுது. இவர் மட்டுமா அந்த ஃபங்க்ஷனில் வந்த யாருமே லியோவை பற்றியும் பேசலை, மாஸ்டர் பற்றியும் பேசலை, அப்படியே சென்சார் பண்ணிட்டாங்க. எல்லாரும் இத்தனை மணிக்கு வந்துடணும், இந்த ஸ்டேடியம்க்கு இந்த பிளேஸ்க்கு வந்துடணும் போது இவரை பத்தி பேசக்கூடாதுன்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க போல் இருக்கு. அப்படியா? சரி, என்ன பண்றது, அது வந்து அரசியல், நம்ம எதுவும் சொல்றது கிடையாது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஃபீல் பண்ணீங்களோ? லோக்கியனனுக்கே ஃபீலிங்ஸ் வரல, குடிக்கிறதுக்கு என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் ஃபீலிங் போடா. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பட்சம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எந்த சண்டை வந்து உங்களுக்கு நெருளா இருந்துச்சு, சண்டை வந்து என்ன இப்படி பண்றாங்க, இவ்வளோ வச்சுறாங்க அப்படி தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஏதாவது ஃபைட் தான் விட்டு போயிட்டேன், சண்டே மறந்துட்டேன் அப்படின்னா அந்த சண்டையை பற்றி வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பார்ட் 2 படமும் அதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் சும்மா போகாதீங்க, லைக் பண்ணிட்டு ஹைப் ஆப்ஷன் வந்துருக்கு, ஹைப் பண்ணி கொடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சோரஸாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.